பல தசாப்தங்களுக்கு முன் வஹுந்தவாசன் ஜெனீவாவில் புகுந்து அட்டகாசமாக ஓர் உரையை ஆற்றினார். அது உத்தியோகபூர்வமற்ற ஓர் உரை. எனினும் அதனை தமிழ் மக்கள் மகிழ்ச்சியோடு ரசித்தோம். வைகுந்தவாசன் ஆற்றிய உரைக்கு பின் மறுபடியும் கடந்த 8 ஆண்டுகளாக எமது அரசியல் தலைவர்களும் கட்சி தலைவர்களும் செயற்பாட்டாளர்களும் ஐநாவுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். வைகுந்தவாசனில் தொடங்கி கஜேந்திரகுமார், சுமந்திரன், ஸ்ரீதரன் வரை ஒரு தொகுதி அரசியல்வாதிகள் ஜெனீவாவை நோக்கி போகும் இந்த பின்னணிக்குள் குறிப்பாக கடந்த 8 ஆண்டு கால பின்னணிக்குள் தமிழ் மக்கள் பெற்றுக்கொண்டது என்ன? அண்மையில் வெளியிடப்பட்ட அந்த ஜெனீவா தீர்மானம் இந்த அரசியல்வாதிகளின் பயணத்தின் ஏதாவது ஒரு விளைவை காட்டுகிறதா? அல்லது வைகுந்தவாசனில் தொடங்கி இன்றைய வரையிலும் தமிழ் மக்களை பொறுத்தவரை ஜெனீவா ஒரு மாயையா? அல்லது இந்துக்கள் கூறுவது போல விடியுமாமளவும் விளக்கெனைய மாயையா? அதாவது விடியும் வரையும் விளக்கு, இருட்டு இருக்கும் வரைக்கும் விளக்குக்கு ஒரு பொருள் உண்டு, விடிஞ்சால் விளக்குக்கு தேவையில்லை. அப்படித்தான் ஒரு கட்டம் வரையும் ஜெனீவாவுக்கு ஒரு தேவையுண்டு. ஒரு கட்டத்துக்கு பின் ஜெனீவாவை கடந்து போய்விட வேண்டும். அதுதான் விடியுமாமளவும் விளக்கெனைய மாயை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் ஜெனீவாவுக்கு தேவையுண்டா? ஜெனீவா ஒரு மாயையா அல்லது விடியுமாமளவும் விளக்கெனைய மாயையா? இந்த கேள்விக்கு விடை காண்பது என்று சொன்னால் அதை நாங்கள் 3 தளங்களில் பார்க்க வேண்டும். முதலாவது, ஜெனீவா என்றால் என்ன? ஜெனீவாவை விளங்கிக் கொள்ள. இரண்டாவது, ஜெனீவாவை ஸ்ரீலங்கா அரசாங்கம் எவ்வாறு கையாள்கிறது, அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, ஜெனீவாவை தமிழ் தரப்பு எவ்வாறு கையாள்கிறது. ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவது, ஜெனீவா என்றால் என்ன? ஜெனீவாவுக்கு நாங்கள் ஏன் போகிறோம்? ஏனென்றால் அங்கே ஐநா மனித உரிமைகள் பேரவை இயங்குகிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவை எனப்படுவது 2006க்கு பிந்திய ஒரு தோற்றப்பாடு. தமிழ் இனப்படுகொலைக்கு சில ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய ஒரு தோற்றப்பாடு. அதற்கு முன்பிருந்த கட்டமைப்பின் பலவீனங்கள் காரணமாகத்தான் 2006இல் ஐநா மனித உரிமைகள் பேரவை என்ற கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு இருக்கக்கூடிய சக்தியின்மை என்பவற்றை தமிழ் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது ஒரு மனித உரிமை பேரவை. அது விவகாரங்களை மனித உரிமை மீறல்களாக அல்லது மனித குலத்துக்கு எதிரான குற்றச்செயல்களாக மட்டும்தான் பார்க்கும். அந்த விஷயத்துக்குள் இருக்கும் அரசியலை அது பார்க்காது. ஒரு விதத்தில் அரசியலை நீக்கி அதை மனித உரிமை மீறல்களாக மட்டுமே பார்க்கும். இது முதலாவது வரையறை, தமிழ் மக்களுக்குள்ள முதலாவது வரையறை. இரண்டாவது, ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு எந்த நாட்டின் மீதும் நிர்பந்தத்தை ஏற்படுத்தும் சக்தி கிடையாது. அது எந்த நாட்டின் மீதும் தடைகளை விதிக்கவோ, வலிந்து தன் தூதுவர்களை உள்நுழைக்கவோ, அல்லது இதை செய்யலே என்று சொல்லி அந்த நாட்டின் மீது அழுத்தத்தை பிரயோகிக்கவோ ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு அதிகாரம் இல்லை. அதுக்கு வழங்கப்பட்ட மேண்டேட்டின் படி அதால அப்படியெல்லாம் செய்ய இயலாது. என்றபடியால் தான் மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் சிறப்பு தூதுவர்கள் வர முற்பட்ட பொழுது அவர் அதை தடுத்தார். அதுக்கு பிறகும் சமாளித்து கொண்டு நவிப்பிள்ளை அம்மையார் வந்த பொழுது அவரை புலனாய்வுத்துறை பின்தொடர்ந்தது. அவருக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் ஒரு சுதந்திரமான இடையூடாட்டம் நிகழ்வதை அவர்கள் தொடர்ந்து தடுத்தார்கள். மட்டுமல்ல, மேவிண்டி சில்வா நவிப்பிள்ளை அம்மையாருக்கு ஒரு கல்யாணம் கட்டி கொடுக்க போறேன் என்று சொன்னார். ஒரு நாட்டின் அமைச்சர் ஒரு ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையருக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க போறேன் என்று பகிடிவிடும் அளவுக்கு அங்கே ராஜதந்திர நிலைமை இருந்தது. அந்த அளவுக்கு அவர்கள் ஐநாவை அவமதித்தார்கள். இந்த அவமதிப்புகள் எல்லாவற்றையும் மனித உரிமைகள் பேரவை தாங்கிக் கொண்டது. அது மட்டுமல்ல, 2009ஆம் ஆண்டு ஆயுத மோதல்கள் முடிவுக்கு வந்த பின் நாங்கள் அந்த வசனத்தை தான் பாவிப்போம். ஏனென்றால் உளவியல் மோதல் முடியவில்லை, போரும் முடியவில்லை. போர் முடிவிட்டது என்று சொன்னால் இவ்வளவு பாதுகாப்பு வலயங்களுக்கும் அவசியம் இல்லை. ஆயுத மோதல்களே முடிவுக்கு வந்திருக்கின்றன. உளவியல் மோதலுக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்ற அடிப்படையில் போஸ்ட் வார், போஸ்ட் கன்ஃப்ளிக்ட் என்ற 2 பதங்களையும் நாங்கள் நிராகரிக்கிறோம்.
இது போஸ்ட் ஆர்ம்ட் என்கேஜ்மெண்ட் பீரியட், ஆயுத மோதல்களுக்கு பின்னரான காலகட்டம் என்றே நாங்கள் அழைக்கிறோம். இப்படி ஒரு பின்னணிக்குள் ஆயுத மோதல்களுக்கு பின்னரான காலகட்டத்தில் 2010ஆம் ஆண்டு சில புலம்பெயர் அமைப்புகளும் முயன்று முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்த படுகொலைகளை முன்வைத்து ஒரு பிரேரணையை கொண்டு வர ஐரோப்பிய யூனியனுக்கூடாக முற்பட்டதன் விளைவாக ஐநாவில் இந்த விவகாரம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் அது எப்படி முடிந்தது என்று சொன்னால், ஒரு வெள்ள கடினமான ஆயுத போராட்ட அமைப்பை எப்படியோ முடிவுக்கு கொண்டது என்று கூறி இலங்கை அரசாங்கத்துக்கு பாராட்டு வழங்குவதாக அந்த தீர்மானம் அமைந்தது 2010. அதற்கு பின் தொடர்ந்து புலம்பெயர் அமைப்புகள் ஐநாவின் மீதும் ஐநா உப நிறுவனங்கள் மீதும் அழுத்தத்தை பிரயோகித்து வேலை செய்ய தொடங்கின. சத்தியமூர்த்திகள் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஆனால் 2009க்கு பின் தமிழ் மக்களுக்கு பிரான்சிஸ் கெர்சன்கள், கொலம் மெக்ரேகள் கிடைத்தார்கள். ஆங்கிலத்தில் பேசும் இன்றைக்கும் கொலம் பிரான்சிஸ் ஹாரிசன் தன்னுடைய ட்விட்டரில் டாக்டர் சத்தியமூர்த்தியாக்களின் காலத்தில் வெளியிடப்பட்ட அந்த படங்களை இப்பொழுதும் ட்வீட் பண்ணி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். 2009ஆம் ஆண்டு காலப்பட்ட படங்களை. இப்படிப்பட்ட ஊடகவியலாளர்களும் புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகளும் இணைந்து இலங்கை தீவில் கடைசிக்கட்ட போரில் கடைசி கிழமைகளுக்குள் மோசமான உயிர்ப்பலி நிகழ்ந்தது என்று ஆதாரங்களை கொண்டு வர தொடங்க ஒரு கட்டத்தில் ஐநா மறுபடியும் விசாரணை குழுக்களை அமைத்தது. இதன் விளைவாகத்தான் 2010க்கு பின் ஐநா 2 ஸ்டேட்மெண்ட் விட்டது. ஒன்றில் 40,000 பேர் செத்து என்று சொல்லிச்சு, பிறகு 60,000க்கும் குறையாதவர்கள் செத்து என்று சொல்லிச்சு. இந்த நம்பரில் ஒரு பிரச்சனை இருக்கு. எங்களுக்கு நம்பர் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் செர்பியாவில் 8,000 சொச்சம் மக்கள் தான் கொல்லப்பட்டார்கள். அது இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே கொல்லப்பட்ட மக்களின் தொகை ஒரு பிரச்சனை அல்ல. நாங்கள் இன்னமும் புள்ளி விவரங்களோடு போராடுகிறோம். எங்களிடம் இப்பொழுதும் சரியான புள்ளி விவரங்கள் இல்லை. கடைசியாக போன ஆளுநர் கூட, வடமாகாண ஆளுநர் கூட ஐநாவில் வச்சு சொல்லுகிறார், காணாமல் போனவர்கள் பற்றிய சரியான புள்ளி விவரம் இல்லை என்று. ஒரு பிரச்சனை, புள்ளி விவரங்கள் எங்கள்கிட்ட இல்லை, தொகுக்கப்பட்ட புள்ளி விவரம் எங்கள்கிட்ட இல்லை. இந்த ஒரு பின்னணிக்குள் ஐநா 60,000க்கும் குறையாதவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று ஒரு அறிவிப்பை செய்தது. அதன் பின் ஐநா அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்தது. ஆனால் இது முழுக்க முழுக்க மனிதாபிமான காரணங்களுக்காக அல்ல. அக்காலகட்டத்தில் ராஜபக்ச அரசாங்கம் இந்தியாவையும் அமெரிக்காவையும் பொருட்படுத்தாமல் அதிகபட்சம் சீனாவை நோக்கி நகரத் தொடங்கியது. அது சீனாவை நோக்கி செல்ல செல்ல மேற்கும் இந்தியாவும் எரிச்சலடைய தொடங்கின. 2009ஆம் ஆண்டு மே மாதம் வரையிலும் இந்த பிராந்தியத்தில் எதிரிகளாக காணப்பட்ட சீனா, அமெரிக்கா, இந்தியா ஆகிய 3 பெரும் சக்திகளையும் அரவணைத்து ராஜபக்ச தமிழ் மக்களுக்கு எதிராக வெற்றிகரமாக திருப்பினார். திருப்பி அவர் ஆயுத மோதல்களை முடிவுக்கு கொண்டு வந்தார். அவ்வாறு முடிவுக்கு கொண்டு வந்த பொழுது இந்த பிராந்தியத்தில் எதிர்சக்திகளாக இருக்கிற இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பகை உண்டு, சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பகை உண்டு. ஆனால் இந்த எதிர்சக்திகள் அனைத்தையும் அவர் தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு கோட்டில் கொண்டு வந்து நிறுத்தினார். அது அவர்களுடைய கெட்டித்தனம். அப்படி கொண்டு வந்து நிறுத்திய பொழுது மேற்கு நாடுகள் என்ன கருதினவென்று சொன்னால், தங்களால் கையாள கடினமாக இருக்கிற ஒரு ஆயுத போராட்ட அமைப்பை ஒரு கையாள கடினமான அமைப்பு ஒரு தரப்புத்தான் என்ற போதிலும் கூட ஒரு அரசுடைய தரப்பாகிய சிங்கள தரப்பின் மூலம் முதலில் கையாளுவோம், அதன்பின் இந்த சிங்கள தரப்பை எப்படியாவது சமாளிப்போம் என்று அவர்கள் கருதினார்கள். இந்த அடிப்படையில் யுத்தத்தில் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார்கள். உண்மையில் ஏறக்குறைய உலகத்தின் பெரும்பாலான நாடுகள் அக்காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக நின்றன என்பதுதான் உண்மை. அல்லது சாட்சிகளை வெளியேற்றிய போது பார்த்து கொண்டு நின்றன, அல்லது தலையிடாமல் நின்று யுத்தத்தை ஆசீர்வதித்தன. இப்படி ஒரு பின்னணிக்குள் தான் தமிழ் மக்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள். இதன் பின் அவர்கள் நினைத்தது போல கையாள கடினமான சிங்கள தரப்பை அவர்களால் கையாள முடியவில்லை. 2009 மோதல்கள் முடிவுக்கு வருது, 2010 முடியல, 2011 முடியல. எனவே 2012
அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், இவரை கொஞ்சம் நெருக்கி பிடிக்கணும். அதுக்கு ஏற்றாற்போல தமிழ் மக்களும் புள்ளி விவரங்களை முழுமையாக கொடுக்காவிட்டாலும் கூட புலம்பெயர்ந்த தமிழ் தரப்புகள் ஐநாவை நோக்கி அழுத்தத்தை பிரயோகிக்க தொடங்கின. இப்படி ஒரு பின்னணிக்குள் தான் 2012 ஐநா இலங்கை விவகாரத்தை ஒரு விவாத பொருளாக எடுக்க தொடங்கியது. எனவே ஐநா இலங்கையை ஒரு விவாத பொருளாக எடுத்தது என்பது கருணையின் பேரில் அல்ல. புலம்பெயர்ந்த தமிழர்கள் இவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை நிரூபித்ததனாலும் அல்ல. முக்கியமான காரணம், அவர்கள் நினைத்தது போல ராஜபக்சவை கையாள முடியவில்லை. அவர் சீனாவை நோக்கி சாய்வதை அவர்களால் முழுக்க தடுக்க முடியவில்லை. இப்படி ஒரு பின்னணிக்குள் தான் அவர்கள் ராஜபக்சவின் மீது அழுத்தத்தை மெல்ல பிரயோகிக்க தொடங்கினார்கள். இங்கேயும் நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். அவர்கள் முழுகளவு அழுத்தத்தை பிரயோகிக்க விரும்பவில்லை. இன்றைக்கு வர எப்படி என்றால், கோத்தபாய ராஜபக்ச இரட்டை பிரஜா உரிமை பெற்றவர். சரத் பொன்சேகாவுக்கும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு அந்தஸ்து உண்டு, பசிலுக்கு உண்டு. அப்படி என்று சொன்னால் யுத்த குற்ற விசாரணை பற்றி கதைத்த அமெரிக்கா, இன்றைக்கு அமெரிக்கா ஐநா ஜெனீவாவிலிருந்து விலகிட்டு, ஆனால் முன்னைய ஆண்டுகளில் அவர்கள் விரும்பி இருந்திருந்தால் ஒரு கோத்தபாயவை ஏன் விசாரிக்கவில்லை? தன்னுடைய பிரஜையானிய அந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலரை அவர்கள் ஏன் விசாரணைக்கு உட்படுத்தவில்லை? இன்றைக்கு அவர் ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்காக அந்த பிரஜா உரிமையை இழக்கிற அளவுக்கு வந்துட்டார். அந்த அளவுக்கு அதை சீப்பாக்கிட்டார். ஆனால் இந்த பிரஜா உரிமையை கொண்டிருந்த காலகட்டத்தில் இப்பொழுதும் இருக்கு. அவர்கள் ஏன் கோத்தபாயவின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? இதுக்குள்ள இருக்குது மேற்கு நாடுகள் எதுவரை மஹிந்த குடும்பத்தை இருக்கும் என்றது. இதை தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு பின்னணிக்குள் தான் தொடர்ந்து 2012, 13, 14 தீர்மானங்கள் வந்தன. இந்த தீர்மானங்களும் முந்த நாள் வந்த தீர்மானத்தை போல காதை முறுக்கும் நோகாமல் முறுக்கும் செல்லமாய் குட்டும். இந்த தீர்மானங்கள் எதிலுமே தமிழர் என்ற வார்த்தை இருந்ததில்லை. நேற்றைக்கு மட்டுமில்லை, முன்னுக்கும் இல்லை. இனப்பிரச்சனை என்ற வார்த்தை இல்லை. இனப்படுகொலை என்ற வார்த்தையை நாங்கள் எதிர்பார்க்கவே தேவையில்லை. தமிழர் என்றும் இல்லை, இனப்பிரச்சனை என்றும் இல்லை என்றால் பிறகு அப்படி எதிர்பார்க்கிறது. இந்த தீர்மானங்கள் யாவுமே முழு இலங்கை தீவையும் ஒரு பரப்பாகத்தான் பார்க்கின்றன. தமிழ் மக்கள் என்று தனித்தெடுத்து பார்க்கவில்லை. போரில் அனைத்து தரப்புகளுக்கும் பிரச்சனை வந்தது, போரில் அனைத்து தரப்புகளுக்கும் தீங்கு இழைக்கப்பட்டது என்றுதான் அவர்கள் பார்க்கிறார்கள். இப்படி பார்த்துத்தான் தீர்மானங்கள் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்பட்டன. நாங்கள் அன்றைக்கிருந்து ஐநாவுக்கு போக தொடங்கினோம். வைந்தோவாசனுக்கு பின் போய்கொண்டே இருக்கிறோம். அறிக்கைகளில் சிறிய மாற்றங்களை ஏற்படுத்த முடிகிறது. ஒரு முறை சிவாஜிலிங்கம் என்னோடு கதைக்கும் பொழுது சொன்னார், நாங்கள் சில விஷயங்களை கதை கேட்க அவன் அசைகிறான். நாங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த சிலரை கொண்டே கதைக்க விடைக்க அவனுக்கு கண் கலங்குது. அதுக்கு பின்னுக்கு அந்த ரிப்போர்ட்ல சில பிரதான வார்த்தைகளை மாற்றுகிறான் என்றெல்லாம் சொல்றார். உண்மை. ஆனால் இந்த மாற்றங்கள் எங்க வரும் என்று சொன்னால் விசேஷ தூதுவர்களின் அறிக்கைகளில் வரும், ஐநா மனித உரிமைகள் ஆணையரின் அறிக்கைகளில் வரும். ஆனால் ஐநா தீர்மானத்தில் வராது. ஏனென்றால் ஐநா மனித உரிமைகள் ஆணையர், விசேஷ தூதுவர்கள் போன்றவர்கள் சிறப்பு நிபுணத்துவம் பெற்றவர்கள். அவர்களுடைய அறிக்கைகளுக்கும் ஐநா தீர்மானத்துக்கும் இடையில் பாரதூரமான இடைவெளி உண்டு. இந்த இடைவெளிக்குள் தான் தமிழர்கள் இயங்க வேண்டி இருக்கு. கடைசியாக வந்த ஐநாவின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் அந்த அம்மையார் வெளியிட்ட அறிக்கையில் இருக்கிற அந்த காரம், அந்த விமர்சனம் கொஞ்சம் கூட முந்த நாள் வந்த தீர்மானத்தில் இல்லை. இதுதான் முந்தியும் நடந்தது. எனவே ஐநா மனித உரிமைகள் பேரவை எனப்படுவது விவகாரத்தை மனித உரிமைகளாகவே பார்க்கும். அதுல தமிழ் என்ற வார்த்தையே இருக்காது. ஒன்று. இரண்டாவது, அது ஒரு நாட்டின் மீது அழுத்தத்தை பிரயோகிக்கவோ அல்லது நெருக்குதலை கொடுக்கவோ முடியாது. அதை பாதுகாப்பு சபையோ அல்லது பொதுச்சபையோ தான் செய்யலாம். இரண்டாவது. மூன்றாவது, ஐநா என்பது இறைமையுள்ள நாடுகளின் அரங்கு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இறைமையுள்ள அரசாங்கம் கேட்டுக்கொள்வதற்கு அப்பால் அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் கிளிநொச்சியில் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்த பொழுதும் ஐநா தூதரகம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியேறியது. ஏனென்று சொன்னால் இறைமையுள்ள அரசு கேட்கும் பொழுது அந்த அழைத்த அரசு போ என்று சொன்னால் நாங்கள் போகத்தான் வேண்டும் என்று ஒரு விளக்கம் தரப்படுகிறது. அப்படி என்றால் என்ன செய்யலாம் என்றால், பொதுச்சபையில ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அல்லது பாதுகாப்பு சபையில ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஐநா தொடர்ந்து அங்க நிற்க போகுது என்று அறிவிக்கணும். அது அந்த நாட்டின் இறைமையை மீறும் செயல். அப்படி ஒரு முடிவை அவர்கள் இலங்கை தீவில் என்றைக்குமே எடுக்க மாட்டார்கள், இனிமேலும் எடுக்க மாட்டார்கள். இப்ப இருக்கிற பிராந்திய சூழல் மாறாத வரை இதுதான்
மனித உரிமைகள் பேரவை. அப்ப மனித உரிமைகள் பேரவைக்குள் இப்படிப்பட்ட ஒரு பகுதிக்குள் போய் தமிழர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? இது முதலாவது. இதுதான் ஐநா. இரண்டாவது சிங்கள தரப்பை பார்க்கலாம். ஐநா இறமையுள்ள அரசுகளின் அரங்கம் என்று பார்த்தால் அங்கே அரசுகளுக்கு தான் இடம் உண்டு, அரசற்ற தரப்புகளுக்கு இடம் இல்லை. அரசுடைய தரப்பு என்ற அடிப்படையில் சிங்கள பிரதானிகள் அதிகம் அந்தஸ்தோடு அங்கே போவார்கள். இதுதான் கடந்த 8 ஆண்டுகளாக நடந்து வருது. அவர்கள் அரசுடைய தரப்பு, நாங்கள் அரசற்ற தரப்பு. நாங்கள் ஜெனீவாவில் ஒரு தரப்பே இல்லை. அப்ப அரசுடைய தரப்பு தான் பிரதான அரங்கில் பேச்சாற்றும். அரசுடைய தரப்பின் குரல் தான் அங்கே கேட்கும். அரசுடைய தரப்பின் ஆவணங்கள் தான் அங்கே முதன்மையாக பரிசீலிக்கப்படும். அவர்கள் அரசுடைய தரப்பு என்ற வகையில் ஒன்று ஜெனீவாவில் அவருக்கு உத்தியோகபூர்வ அந்தஸ்தும் அங்கத்துவமும் உண்டு. இதை தவிர அரசுக்கும் இடையிலான உறவு என்று இருக்கு. அந்த உறவினாலேயும் ஏனைய அரசுகள் இந்த அரசை பாதுகாக்கும். அதுதான் ஐநா தீர்மானம். அரசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கட்டமைக்கப்பட்ட ஸ்ட்ரக்சரல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த கட்டமைக்கப்பட்ட உறவுக்குள்ளால அவர்கள் எப்பொழுதுமே அரசாங்கத்தை பாதுகாப்பார்கள். இதுதான் ஐநாவில் நடந்து வருகிறது. ஆனால் தமிழ் மக்களிடம் அப்படிப்பட்ட கட்டமைக்கப்பட்ட உறவு எதுவும் இல்லை. இது அடுத்த பிரச்சனை. மூன்றாவதா பார்க்கலாம். அப்ப ஐநாவில் சிங்கள மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் முழு அந்தஸ்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் உத்தியோகபூர்வ பிரதிநிதித்துவத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு உத்தியோகபூர்வ பிரதிநிதித்துவம் உண்டு என்றபடியால் தான் சில நாட்களுக்கு முன் தென்னிலங்கையில் ஓர் அமைப்பு ஒழுங்கு செய்த கூட்டத்தில் பேசிய டாக்டர் பாலித கோகன, இவர் ஐநாவின் வதிவிட பிரதிநிதியாக இருந்தவர், ஒரு புத்திஜீவி. இவர் சொல்றார், ஐநா உலகத்தில் 70க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை இஸ்ரேல் தொடர்பில் நிறைவேற்றி இருக்கிறது. ஒன்றையுமே அமுல்படுத்த முடியல. நிறைவேற்ற முடியாத தீர்மானங்களை இயற்றும் ஓர் அமைப்பு அது. இலங்கை என்ற ஒரு நாடு மட்டும்தான் அப்பாவித்தனமா தீர்மானங்களை நிறைவேற்ற வெளிக்கிடுது. இதை சொன்னவர் யார்? ஐநாவில் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதியாக இருந்த ஒரு புத்திஜீவி, ராஜதந்திரி. அவர் சொல்றார், இஸ்ரேலுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தை கூட அந்த நாடு அமுல்படுத்தல. ஆனால் இந்த இலங்கை தீவு மட்டும்தான், இந்த ரணில் விக்ரமசிங்க என்ற அப்பாவிதான் தீர்மானங்களை அமுல்படுத்த வெளிக்கிடுறார். எப்படி அமுல்படுத்த வெளிக்கிடுறார்? காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெருவோரங்களில் இருந்து காய்கிறார்கள். கடைசியாக 6000 ரூபாய் வழங்கப்படுது. எங்கட ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு கொடுத்த சம்பளம் இப்ப அதுவும் கூடிட்டு, காணாமலாக்கப்பட்டதற்கு 6000 ரூபாய் தரப்போறோம் என்று சொல்லினோம். இதுதான் அவர் செய்த அமுலாக்கம். அந்த அமுலாக்கத்தை அவர் சொல்றார், எந்த நாடும் இப்படி ஐநா தீர்மானத்தை அமுல்படுத்தல, இவர் ஒருவர் தான் அமுல்படுத்த வலிக்கிறார் என்று சொல்றார் பாலித கோகன. அப்ப இவர் ரிட்டே பண்ணி போட்டு சொல்றார். இது இவருடைய கூற்று ஒரு தனிப்பட்ட முன்னாள் ராஜதந்திரியின் கூற்றா அல்லது சிங்கள ராஜதந்திர கட்டமைப்பின் உட்குரலா? அதாவது வெளியில ராஜ்ய நாகரிகங்களால் அப்படி மழுப்பலாக சோடிக்கப்படுகிற வார்த்தைகளை விட்டு பார்த்தால் சிங்கள ராஜதந்திர கட்டமைப்பு என்பது அப்படித்தான் ஐநாவை பார்க்கிறதா? அதுதான் உண்மை. பாலித கோகின சொன்னதுதான் உண்மை. அவர்கள் ஐநாவை மதிக்கவில்லை. அவர்களுக்கு தெரியும் இந்த மனித உரிமை பேரவையால் ஒன்றையும் செய்யலாது. மனித உரிமைகள் பேரவை தீர்மானங்களை நிறைவேற்றும். அந்த தீர்மானங்கள் சிறப்பு அறிக்கைகள் மற்றும் மனித உரிமைகள் ஆணையரின் அறிக்கைக்கு கிட்ட வராது, அது விலகி நிற்கும். அந்த அறிக்கைகளில் இருக்கக்கூடிய காரம் இந்த தீர்மானத்தில் இருக்காது. தீர்மானம் மஹிந்தவுக்கும் நோகாமல், மைத்திரிக்கும் நோகாமல், ரணிலுக்கும் நோகாமல் தடவி வரும். அப்படித்தான் முதல் நாள் தடவி ஒரு தீர்மானம் வந்திருக்கு. இதுதான் ஐநாவில் சிங்கள மக்களின் நிலை. இது இரண்டாவது. மூன்றாவது தமிழ் மக்களின் நிலை. தமிழ் மக்கள் ஐநாவில் ஒரு தரப்பு அல்ல, மட்டுமல்ல ஒன்றுபட்ட தரப்பும் அல்ல. இதுதான் துயரம். டாக்டர் சத்தியமூர்த்தி சொன்னதை இங்கே நாங்கள் திருப்ப நினைவு கூறலாம். நாங்கள் எல்லாருமே சர்வைவர்ஸ் ஆஃப் த ஜெனோசைட். நாங்கள் எல்லாருமே இனப்படுகொலையிலிருந்து தப்பிய மக்கள். ஆனால் இனப்படுகொலையிலிருந்து எவ்வளவை நாங்கள் கற்றிருக்கிறோம். ஐநாவில் நாங்கள் சிதறிப்போய் காணப்படுகிறோம். ஒரு அரசற்ற தரப்பாகிய நாம் ஐநாவில் என்ன செய்யலாம் என்ற கேள்வியை முதல் கேட்போம். வைகுந்த வாசனிலிருந்து இன்றைக்கு வரை
இந்த உலகம் அரசுகளால் மட்டும் ஆக்கப்படவில்லை, அரசற்ற தரப்புகளாலும் ஆக்கப்பட்டிருக்கிறது. அரசற்ற தரப்புகள் தான் பெரும்பான்மை. இந்த அரசற்ற தரப்புகள் தான் அரசுகளை தேர்தல்கள் மூலம் தீர்மானிக்கின்றன. அது சரி. ஜெனீவாவில் எங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், முதலாவது, அங்கே பிரதான அரங்கில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு கூடாக போய் 2 நிமிடத்துக்கு குறையாமல் உரையாற்றலாம். முதலாவது. இரண்டாவது, ட்ரீட்டி பாடிஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்கு. 10 அமைப்புகள் உண்டு. அதாவது ஒப்பந்த குழுக்கள். அது என்ன ட்ரீட்டி என்று சொன்னால், மனித உரிமைகள் தொடர்பாக உலகம் முழுதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ட்ரீட்டிஸ் இருக்கு. அதாவது சிறுவர் உரிமை தொடர்பாக, பெண்கள் உரிமை தொடர்பாக, சித்திரவதை தொடர்பாக, இப்படி மனித உரிமை விவகார பரப்புகளில் 10 முக்கிய விவகாரங்களுக்கான தீர்மானங்கள் உலகத்தில் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தீர்மானங்களில் அரசுகள் தாமும் ஏற்றுக்கொள்வதாக கையெழுத்திட்டு இருக்கு. இந்த உடன்படிக்கைகளை அந்த அரசுகள் சரியாக நடைமுறைப்படுத்துகின்றனவா என்பதை கண்காணிப்பதுதான் இந்த ட்ரீட்டி பாடிஸ் என்று சொல்லப்படுகிற உடன்படிக்கை குழுக்களின் வேலை. இந்த குழுக்களில் 3 அதுக்கு அதிகமான 10 வரையிலுமான நிபுணர்கள் இருப்பார்கள். இவர்கள் ஐநா அலுவலர்களாக இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. இந்த நிபுணர்கள் நீங்கள் போய் சொல்றதை கேட்பார்கள். இந்த நிபுணர்களோடு தான் நீங்கள் கூட ஒர்க் பண்ண வேண்டி இருக்கு. அவர்களோட நாங்கள் இப்ப ஒர்க் பண்ணி கொண்டும் பாரோம். இந்த நிபுணர்களிடம் நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை கொண்டே கொடுக்கலாம். அரசாங்கம் கொடுக்கிற ரிப்போர்ட் உத்தியோகபூர்வ அறிக்கை. நீங்கள் கொடுக்க போறது ஆல்டர்னேட்டிவ், மாற்று அறிக்கை. அதுக்கு அவர்கள் ஒரு பேர் வச்சுக்கணும், ஷேடோ ரிப்போர்ட், நிழல் அறிக்கை. ஏன் நிழல் என்று சொல்றான் என்று சொன்னால், சில விஷயங்கள் நிழலுக்கு இருக்கும், வராது. நிழலுக்கு இருந்தது மினுங்கேக்கலாம், இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிய வரும். எனவே நிழலுக்குள் ஒளிபாய்ச்சி, நிழல் இருட்டுக்குள் ஒளிபாய்ச்சி என்ற அர்த்தத்தில் நிழல் அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது. எனவே நிழல் அறிக்கைகளை நாங்கள் உருவாக்கி இந்த உடன்படிக்கை குழுக்களிடம் சமர்ப்பிக்கும் பொழுது அது பிறகு ஐநா மனித உரிமைகள் ஆணையரின் அறிக்கைக்குள் பிரதிபலிக்கும். இனிமேலும் நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய இடம் இதுதான், தமிழ் மக்கள். இது அடுத்தது. இதுக்கு அடுத்தது சில உயர்மட்ட செல்வாக்குகளை பயன்படுத்தி ஐநாவின் சிறப்பு தூதுவர்களை அணுகலாம். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சிலரை அங்கே அழைத்துச் செல்லலாம். சிவாஜிலிங்கம் எல்லாம் அப்படி செய்திருக்கார். கூட்டிக் கொண்டு போய் கதைக்க விடலாம். கதைக்க விடையக்கல்ல அவர்கள் கேட்பார்கள், இப்படி இப்படி பிரச்சனை நடந்திருக்கு என்று சொல்லியிருக்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு 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 விடுதலை புலிகள் இயக்கத்தின் முக்கியஸ்தர் ஒருத்தருடைய மாமியார் கதைக்கும் பொழுது அவர் கண்கலங்கியதாக சிவாஜிலிங்கம் எனக்கு சொன்னார், அந்த ஐநா அலுவலர், ஒரு உயரதிகாரி. எனவே இப்படிப்பட்ட தனிப்பட்ட சந்திப்புகளை ஏற்பாடு செய்யலாம். ஆனால் இவன் எல்லாம் அழுவான். சிலத்தில் அறிக்கையிலும் விமர்சனமா வரும். தீர்மானம் என்று வரைக்க அது அரசுகளே எடுக்கும். அரசுகளின் தீர்மானம் அரசுகளுக்கும் இடையிலான கட்டமைக்கப்பட்ட உறவுக்குள்ளால் முடிவெடுக்கப்படும். அது முந்த நாள் வந்த பொழுதுதான் வரும். அதுல விமர்சனம் இருக்காது. அது நோகாமல் தடவி தடவி வரும். ஏனென்றால் நோகக்கூடாது என்பதற்கு வேறு காரணங்கள் உண்டு அவர்களை பொறுத்தவரை. அதை நாங்களே கோணும் இல்லை. அப்ப நாங்கள் இப்படி தனித்தனி சந்திப்புகளை ஏற்படுத்தலாம். ஒப்பந்த குழுக்கள், அதாவது உடன்படிக்கை குழுக்களோடு உரையாடி ஷேடோ ரிப்போர்ட்ஸ், நிழலறிக்கைகளை சமர்ப்பிக்கலாம். மைய அரங்கில் 2 நிமிடங்களுக்கு குறையாமல் பேசலாம். இதை தவிர பக்க அரங்குகள், அதாவது சைட் ஈவென்ட் சொல்லப்படுற பக்க அரங்குகளில் நிரம்ப வேலை செய்யலாம். கிட்டத்தட்ட ஈழத்தமிழர்கள் அதிகம் வேலை செய்திருப்பது இந்த பக்க அரங்குகளில் தான். ஆனால் இப்ப பிரச்சனை அங்கேயும் வந்துட்டு பக்க அரங்குக்குள்ளேயும் சரத் விஜயசேகரவை அவர்கள் இறக்க தொடங்கிவிட்டார்கள். அதாவது இங்கு யுத்தத்தில் ஈடுபட்ட ஒரு கடற்படை பிரதானியை கொண்டு போய் அங்கே போன ஆண்டு இறக்கினார்கள். அதாவது யுத்தத்தில் ஈடுபட்ட அந்த அவர்கள் புள்ளி விவரங்களோடையும் ஆயுத போராட்டத்தில் தமிழ் ஆயுத இயக்கங்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய, தென்னிலங்கையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய குண்டு தாக்குதல்கள் பற்றிய விவரங்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஜெனீவாவுக்கு போகிறார்கள். போய் அங்கே அவர்கள் பக்க அரங்குகளில் எங்களுடைய ஆட்கள் உரையாற்றும் பொழுது இடைஞ்சலி செய்கிறார்கள், அல்லது அவர்கள் தங்கள் தரப்பு புள்ளி விவரங்களை அங்கே முன்வைக்கிறார்கள். அதாவது ரணில் மைத்திரி அரசாங்கம் வந்தபின் மஹிந்த அணி ஒரு புதிய வியூகத்தை வகுத்திருக்கிறது. சைட் ஈவென்ட்ஸ், பக்க அரங்குகளில் தமிழ் மக்களை எதிர்கொள்ளும் ஒரு புதிய வியூகத்தை வகுத்து அந்த கடற்படை பிரதானியை அவர்கள் அங்கே அவருடைய தலைமையில் அனுப்புகிறார்கள்.
அப்ப பிரச்சனை என்று சொன்னால் எங்க நாங்கள் பலமாக இருந்தோமோ அந்த இடத்திலும் அவர்கள் சவால்களை ஏற்படுத்துவார்கள். இப்படி ஒரு பின்னணிக்குள் தமிழ் மக்கள் ஜெனீவாவை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்று பார்க்கலாம். இதுதான் அதாவது ஒரு அரசற்ற தரப்பு என்ற அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுதான். ஜெனீவாவுக்கு நான் வாஷிங்டனை கதைக்கல, ஜெனீவாவுக்கு என்று பார்த்தால் தமிழ் மக்கள் என்ன செய்யலாம், எப்படி செய்ய வேண்டும் என்று பார்த்தால் தமிழ் மக்கள் ஜெனீவாவில் எப்படி நிற்கிறார்கள் என்று பார்ப்போம். கூட்டமைப்பு மூன்றாக நிற்கிறது. கூட்டமைப்பின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் அங்கே போறார். போய் அது கால நீடிப்பு அல்ல, கண்காணிப்பதற்கான கால நீட்சி என்று சொல்றார். இது உத்தியோகபூர்வ பேச்சாளர். அந்த உத்தியோகபூர்வ பேச்சாளரோட ஒரு கத்தோலிக்க மதகுரு காணப்படுகிறார். அவர் முன்பு உலகத்தமிழர் இயக்கத்துக்கு பிரதானியாக இருந்தவர். அப்ப அவரை வச்சுக்கொண்டு சொல்லியிருக்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில ஒற்றுமை இல்லை என்ற ஒரு செய்தி வருது. ஏற்கனவே ஒற்றுமை உடைச்சாச்சு. அப்ப அவரை கூட்டிக் கொண்டு கூட்டமைப்பின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் போகிறார். இது ஒரு பக்கம். கிளிநொச்சி எம்பி போறார். அவர் அந்த கட்சியோட அந்த பேச்சாளரோட சேராத மாதிரியும் காட்டிக்கொள்கிறார், சேர்ந்தும் நிற்கிறார். அவர் தன்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாட்டை அங்கே எடுத்து வைக்கிறார். அவர் தான் இந்த கட்சியின் முழு கொள்கைகளையும் ஏற்கவில்லை, இந்த உத்தியோகபூர்வ பேச்சாளரோடு எனக்கு பூரண உடன்பாடில்லை என்று காட்ட தனியே போறார். இது 2. மூன்றாவது, கூட்டமைப்புக்குள்ளே இருக்கிற டெலோ 5 கட்சியோட சேர்ந்து ஒரு அறிக்கை செய்து அது காலநீட்சி கொடுக்கக்கூடாது என்று சொல்லுது. நல்ல விஷயம். ஆனால் அதை பிறகு ஆளுநருக்கு மேல் அறிக்கை கொடுத்ததோ எனக்கு தெரியாது. ஆளுநர் எனப்படுகிறவர் தமிழ் மக்களின் பிரதிநிதி அல்ல. அவர் அரசு தலைவரின் பிரமுகர், அரசு தலைவரின் பிரதிநிதி, அரசு தலைவரின் முகவர். அவர் தமிழ் மக்களின் பிரதிநிதியாக அங்கே போக முடியாது. இது குழப்பம். ஆனால் இந்த 5 கட்சிகள் சேர்ந்து இந்த 5 கட்சிக்குள்ள இருந்த ஆக்கள் தாங்கள் தயாரித்த அறிக்கைகளின் ஒரு பகுதியை ஏன் ஆளுநரிடம் கொண்டு போய் கொடுத்தார்கள்? அவர்கள் தான் விளக்கம் தருவோம். அப்ப ஜெனீவாவில் தமிழ் தரப்பு கூட்டமைப்பு, அதாவது தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் கூட்டமைப்பு தான் என்றால் தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக இன்றைக்கு அவர்களைத்தான் உலகம் பார்க்கிறது. எனவே அந்த அமைப்பு, அந்த கட்சி 3ஆக நிற்கிறது ஜெனீவாவில். அங்கால கஜேந்திரகுமாரின் அணி போய் நிற்கிறது. அந்த கட்சி தொடர்ந்து போய் வருது. அது இந்த முறையும் போயிருக்கு. இதை தவிர ஏனைய சிறு சிறு குழுக்கள், அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்களால் ஊக்குவிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களை சேர்ந்த அமைப்புகள் அங்கே வந்து நிற்கின்றன. அதன் பிரதிநிதிகள் வந்து நிற்கிறார்கள். இதை தவிர என்ஜிஓக்கள் போராடும் மக்கள் மத்தியில் இருந்து சிலரை தெரிந்தெடுத்து அனுப்புகின்றன. ஒரு கிறிஸ்தவ மதகுரு என்னிடம் கேட்டார், அப்ப போராட்டத்தின் நோக்கம் ஜெனீவாக்கு டிக்கெட் எடுக்கிறது. சில என்ஜிஓக்கள் அதை கிரமமாக செய்கின்றன. போராடும் மக்கள் மத்தியில் இருந்தும் துடிப்பானாக்களை தெரிந்தெடுத்து ஜெனீவாக்கு அனுப்புது. அந்த என்ஜிஓக்களை அப்படி ஆக்டிவா ஒர்க் பண்ற ஆட்களையும் ஜெனீவா விசிட்டுக்கு அனுப்புது. இதுல போன கொஞ்சம் பேர் ஏற்கனவே புகலிடம் கோரிவிட்டார்கள். இப்படி அனுப்ப என்ன நடக்கும் தெரியுமா? அந்த போராடும் மக்கள் மத்தியில் பிளவுகள் உண்டாகும். ஜெனீவாக்கு போகலாம் என்ற ஒரு டேஸ்ட் கிடைச்சோன, அங்க சாக்லேட் வாங்கலாம் என்று கண்டோன, இந்த போராடும் அமைப்புகள் மத்தியில் இருந்து செல்கிறவர்கள் மென்மையாக்கி விடுவார்கள். அவருடைய போராட்ட குணம் குறையும். அவர்கள் அந்த போர் வீரியம் குறையும். அவர்கள் பிறகு உக்கிரமாக போராட மாட்டார்கள். ஏனென்றால் ஜெனீவாக்கு ஒருக்கா அனுப்பி எடுத்து போட்டு கொஞ்சம் சாஃப்டா கதையுங்கோ, அடுத்தடுத்த முறையும் போகணும், கொஞ்சம் சாஃப்டா கதையுங்க, அவங்க வெள்ளக்காரருக்கு இப்படி கதைக்கிற பிடிக்காது என்று சொல்ல என்ன நடக்குது? இந்த போராடும் அமைப்புகள், இதன் பிரதிநிதிகள் அடுத்த கட்டமும் ஜெனீவாக்கு போகணும், அடுத்த ஆண்டும் ஜெனீவாக்கு போகணும் என்று யோசிச்சா என்ன செய்வினம்? இதுதான் நிலைமை. இப்படிப்பட்ட எல்லா தரப்பும் போய் ஜெனீவாவில் நிக்குது. எப்படி நிக்குது? கொண்டா நிக்கல, புரிஞ்சு நிக்குது. இதுதான் பிரச்சனை. அதாவது புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள் இந்த முறை ஒப்பீட்டளவில் ஒருமித்த ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றன. அதாவது ஒரு கோரிக்கை, அதாவது காலநீட்சி வழங்கப்படாது. அப்படி வழங்கப்படும் போது அதுக்கு கால அட்டவணையின் கூடிய கண்காணிப்பு பொறிமுறை இருக்க வேண்டும் என்று ஒரு தரப்பு சொன்னாலும் கூட பெரும்பாலான புலம்பெயர் அமைப்புகள் என்னத்தை சொல்லுதென்றால், ஜெனீவாவோட நிற்க வேண்டாம், ஜெனீவாவுக்கு வெளியில பாதுகாப்பு சமைக்கும்
பொதுச்சபைக்கும் விவகாரத்தை எடுத்துக்கொண்டு போ, அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போ, அல்லது ஒரு தனி தீர்ப்பாயத்தை நிறுவி யுகோஸ்லாவியாவிலும் கம்போடியாவிலும் செய்வது போல ஒரு விசேஷ கட்டமைப்பை நிறுவி அங்கே வச்சு தண்டி என்று கேட்கிறார்கள். ஓகே, புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகளை பொறுத்தவரை இந்த இறுதி இலக்கை பொறுத்தவரை ஒரு புள்ளியில் சந்திக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு இடையில் பொது வேலை திட்டம் இல்லை, ஒரு பொது பரப்பு இல்லை, ஒரு பொது தலைமை இல்லை, ஒரு பொது பொறிமுறை இல்லை. இதுதான் நிலைமை. ஜெனீவாவில் தமிழ் மக்கள் சிதறி போய் நிற்கிறார்கள். ஜெனீவாவில் நாங்கள் ஒற்றுமைப்பட முடியாத ஒரு மக்கள் என்று ஒவ்வொரு ஆண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். டாக்டர் சத்தியமூர்த்தி சொன்னது போல இந்த காயங்கள் கூட்டு காயங்களில் இருந்தும் கூட்டு மன வடுக்களில் இருந்தும் ஒரு இனப்படுகொலையில் இருந்தும் நாங்கள் எதை கற்றுக்கொண்டோம் என்று கேட்க வேண்டியிருக்கிறது. சிங்கள தரப்பு 3 பிரதான அமைப்பாக போகுது. ஒன்று அரசாங்கம், மற்றது அந்த கடற்படை பிரதானியின் தலைமையில் போகிற அந்த பக்க நிகழ்வுகளை குழப்பும் அணி. அதுக்குள்ள இந்த முறை ஆளுநரும் போகிறார், அங்கே நிற்கிறார், இங்கே நிற்கிறார். இதை தவிர அவர்கள் லிபரல் டெமோக்ராட்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த லிபரல் ஜனநாயகவாதிகள் மனித உரிமை அமைப்புகளோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுகிறார்கள். இவர்களும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த குற்ற விசாரணை என்ற பகுதியை விட்டுருவோம் என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், மைத்திரி வேற ரணில் வேற என்ற ஒரு தோற்றம் காட்டப்பட்டது. ஆனால் இது யாருக்கு கடைசியாக சேவகம் செய்தது? அரசாங்கத்துக்கு தான். ஏனென்றால் மைத்திரி எதிர்க்கிறார், எனவே ரணிலை நாங்கள் பாதுகாக்கணும் என்று சொல்லி மேற்கு நாடுகள் இந்த தீர்மானத்தை இன்னும் மென்மைப்படுத்திவிட்டன. இப்ப பிரச்சனை என்று சொன்னால் கடற்படை பிரதானியும் போய் அரசாங்கத்துக்கு தான் சேவகம் செய்கிறார். மைத்திரி ரணில் என்ற பிளவும் அரசாங்கத்துக்கு தான் சேவகம் செய்கிறது. சிங்கள மக்கள் மத்தியில் காணப்படும் பிளவுகள் அனைத்தும் இறுதியிலும் இறுதியாக அரசு என்ற கட்டமைப்புக்கு நன்மையை கொடுக்கின்றன. ஆனால் எங்களிடம் அப்படி ஒரு கட்டமைப்பே இல்லை. நாங்கள் அரசற்ற தரப்பு, அதே நேரம் ஒன்றுபட்ட தரப்பும் அல்ல. எனவே நாங்கள் முதலில் எங்களுக்குள் ஐக்கியப்பட வேண்டும். கட்சி பேதம் இருக்கட்டும். நீ கட்சிக்காரன் கிளிநொச்சியில் அடிபடு, யாழ்ப்பாணத்தில் அடிபடு, பிரேசவையில் மோது. ஆனால் ஜெனீவாவில் உண்டாவா? ஒரு பொது திட்டத்தை வகுத்துக்கொள், ஒரு பொது பொறிமுறையை உருவாக்கு, ஒரு குரலாக போ. ஜெனீவாவை அணுகுவதற்கான ஒரு பொது பொறிமுறை உன்னிடம் உண்டா? இல்லை, இல்லை. இப்ப பாருங்க, அது ஒரு அரசு. அப்ப அரசு என்ன செய்யும்? அரசுக்கென்று இயந்திரங்கள் நிறுவனங்கள் உண்டு. அந்த அரசு இயந்திரம் அந்த நிறுவனங்களுக்கு காசை கொடுக்கும், வளங்களை கொடுக்கும், அது தொடர்ச்சியாக இயங்கும். உதாரணமாக ஷெடோ ரிப்போர்ட். இந்த நிழல் அறிக்கைகளை யார் தயாரிக்கிறது? நிழல் அறிக்கைகளை தயாரிப்பது என்றால் சனத்துக்கு இறங்கி வேலை செய்யணும். அதுக்கு அவனுக்கு ஒரு வாகனம் வேணும், ஆளணி வேணும், அலுவலகம் வேணும், கம்ப்யூட்டர் வேணும், தகவல்களை திரட்டணும், ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும், அவன் போக ஒவ்வொரு நாளும் அவனுக்கு சாப்பாடு வேணும், வாகன பெட்ரோல் செலவு வேணும், எல்லாம் வேணும். அப்ப நிழல் அறிக்கையை தயாரிக்கிறது என்பது ஒரு ஆர்கனைஸ்ட் பொடியாலான் செய்யலாம். நாங்கள் அரசற்ற தரப்பு. யார் செய்கிறது? ஒன்றில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் காசை தருகிறார்கள் செய்யண்டு, அல்லது என்ஜிஓக்கள் அதை செய்யுது. ஆனால் என்ஜிஓக்கள் அதை அரசியல் நீக்கம் செய்தே செய்யும். புலம்பெயர்ந்த தமிழர்கள் செய்யக்கையும் வெவ்வேறு தரப்புகள் அதுக்குள்ள வந்து நிற்கும். உள்ளுக்குள்ள இயங்குகிற அமைப்புகளை யார் யார் கையாளலாம் என்று புலம்பெயர்ந்த தரப்புகள் யோசிக்கின்றன. உள்நாட்டில் இயங்கும் கட்சிகளை, நினைவு கூறுதலை செய்யும் கட்சிகளை, ஊர்வலம் போகும் மாணவர்களை யார் யார் இயக்கலாம் என்று வெவ்வேறு புலம்பெயர்ந்த தரப்புகள் உள்நுழைகின்றன. இப்படி உள்நுழையக்க இங்கே இயங்குகிற அமைப்பும் தாயகத்தில் இயங்குகிற அமைப்பும் ஒரு ஒருமித்த குரலாக வினைத்திறனோடு இயங்க முடியாமல் போகுது. அது தன் ஸ்ட்ராட்டஜியை விட்டுட்டு, அது தான் எப்படி இயங்கணும் என்ற சொந்த மூலியை விட்டுட்டு காசுதாரவனோட ஒரு சுதாகரிப்புக்கு போக வேண்டி வருது. அப்ப ஷேடோ ரிப்போர்ட் இப்படி வரும். ஒரு அரசுடைய தரப்பு தன் நிறுவனங்களின் மூலம் அறிக்கைகளை தயாரிக்கும் பொழுது அரசற்ற தரப்பாகிய நாங்கள் அதுக்குரிய நிறுவனங்கள் என்று இருக்கிறோம். தமிழ் மக்களுக்கு யார் பொறுப்பு? ஒற்றைய கேள்வி. தமிழ் மக்களுக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்போ அவர்தான் அந்த மையத்தில் இருந்து எல்லாத்தையும் திட்டமிடுவோம். இந்த ஜெனீவா முடிஞ்சது நேற்றோட. இனி என்ன செய்வோம்? அடுத்த மார்ச் மாதம் திருப்பி வந்து நின்று காணாமல் போனவர்களின் போராட்டத்தை தொடக்குவோம். அதுக்கிடையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பெற்றோர் பலர் இறந்து விடுவார்கள். ஏற்கனவே 24 பேர் இறந்து போய்விட்டார்கள். ஒன்றை மறந்து போனோம் நாங்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் போராட்டம் தொடங்கிய பொழுது 2009 காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் மனைவியர்கள் இளமையாக இருந்தார்கள். அவர்கள் மறுமணத்தை பற்றி சிந்திக்கவில்லை.
அவர்கள் திரும்பி வரலாம் என்று யோசித்தவர்களும் ஒன்று. ஆனால் இன்றைக்கு 10 ஆண்டுகளில் அவர்களில் பலர் முதியவர்களாகிவிட்டார்கள். அவர்களுக்கு மறுமணமும் இல்லை. இனி அவர்கள் மறுமணம் செய்ய முடியாது. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து பெருசாயிற்று. இன்றைக்கு நாங்கள் ஒன்றிலுமே தீர்வை கொடுக்கல. அந்த சனத்துக்கு ஒன்றிலுமே தீர்வு கொடுப்படையில. அந்த பெண்களுக்கும் தீர்வில்லை, இந்த முதியவர்களுக்கும் தீர்வில்லை கடந்த 10 ஆண்டுகளாக. எனவே தமிழ் மக்களுக்கு ஒரு பொது அமைப்பா யாராவது பொறுப்பேற்கிறார்களா? இல்லை. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒவ்வொரு குறிச்சியையும் ஒவ்வொரு கிராமத்தையும் பொறுப்பேற்குது. இது என்ன நடக்குன்னு சொன்னால், தமிழ் மக்கள் வெளியரங்கிலும் சிதறி கிடக்கிறார்கள், உள்ளரங்கிலும் சிதறி கிடக்கிறார்கள். ஒரு அரசுடைய தரப்பாக அவர்கள் ஒருமித்த குரலாக ஒரு கட்டமைக்கப்பட்ட வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களிடம் எந்த கட்டமைப்புமே இல்லை, ஒரு கட்டமைப்பும் இல்லை. ஜெனீவா வரப்போது என்றேக்க மட்டும் டப்பண்டு விழிச்செழுந்து கத்த தொடங்குவோம். டக் 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 என்று போராட்டங்களை ஒழுங்குபடுத்துவோம். புலம்பெயர்ந்த தமிழர் தரப்பில் இருந்து காசு பாய்ச்சப்படும். டக்கென்று திடீரென்று போராளிகள் வருவார்கள், திடீரென்று செயற்பாட்டாளர்கள் வருவார்கள், திடீரென்று நிறுவனங்கள் வெடித்தெழும்பும், பேட்டிகள் கொடுக்கும், ஜெனீவாவுக்கு போகும், ஜெனீவாயிலையும்